நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு சினிமாவை கிரியேட் பண்ணி எல்சியூன்ற வடிவமைப்பில் பல படங்களை உருவாக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் இருக்கும்போது சடனாக ஒரு இயக்குனர், அதுவும் ஃபேமஸான இயக்குனர், ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அதுவும் 10 நிமிட காட்சிகள் அமைஞ்ச ஒரு குறும் படம் எடுத்திருக்காரு. என்னது ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரா? இயக்குனர் எதுக்கியா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும்ல. சேம் அதே தாட் எனக்கும் வந்துச்சு. ஆக்டர் நரேன் இருக்கார் இல்லையா, கைதி படத்தில் நடித்தவர், அவர் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்த ரீசனும் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு குறும்படம் கூட பார்ட் ஆஃப் எல்சியூவாக தான் இருக்க போகுது. அது முன்னோட்டமாக காட்டுற விதமாக அந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் வரப்போதா இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ண போகிறாங்களான்றதெல்லாம் தெரியல. அந்த ஷார்ட் ஃபிலிம் ரெடியாக இருக்குது. எப்போ அதை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வெளியிட போகிறாரு அப்படின்னா, கைதி 2 ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதுக்கு பிஃபோரே அந்த பார்ட் ஆஃப் எல்சியூக்கான அந்த குறும் படம்ன்றது 10 நிமிட காட்சிகள் வெளிவரும் அப்படின்னது ஷேர் பண்ணியிருக்காங்க. கேட்டு செம்ம ஷாக். எந்த அளவுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு தகவலாக ஆக்டர் அஜித்குமார் அவர்களுடைய விடாமுயற்சி படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அந்த படத்தினுடைய கதாநாயகியா திரிஷா அவர்கள் இருக்காங்க. அதோட ஆக்டர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காருன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதோட இந்த படத்தில் 2 கதாநாயகிகள் ஆன்போர்டாக இருந்தாங்க. ஒன்று திரிஷா, இன்னொன்று ரெஜினா. ஸோ இவங்களில் திரிஷா அவர்கள் கண்டிப்பாக எப்படியும் அஜித் அவர்களுக்கு பேராக தான் நடிக்க போகிறாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதானே. ஸோ அதே மாதிரி ரெஜினா அவர்களுடைய கதாபாத்திரம் அர்ஜுன் அவர்களுக்கு பேராக இருக்க போகுது அப்படின்ற ஒரு டாக். ஸோ அதை இங்கே நம்ம ஷேர் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் திரிஷா அவர்களுடைய கதாபாத்திரம் அஜித் அவர்களுக்கு ஒய்ஃபாக தான் ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க விடாமுயற்சியில் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ அதையும் நான் அங்கே ஷேர் பண்ணிடுறேன். ஆனால் விடாமுயற்சி படத்திற்காக முன்ன இருந்த வெயிட்டை விட கொஞ்சம் வெயிட்டு குறைச்சி அஜித்குமார் அவர்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கார், பார்க்க அழகாக இருக்கார். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி இதே மாதிரி தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.